பாடுபட்டு வளர்த்த சுதந்திரத்தை கட்டி காப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இராணுவம். நாட்டின் பாதுகாப்புக்காக தலைமுறை தலைமுறையாக வீரர்களை அனுப்பி மகிழ்கிறது ஒரு கிராமம். சுதந்திர திருநாளில் இந்த கிராமத்தின் தியாகத்தையும் வீரத்தையும் பார்க்கலாம். இடது கை இடது காலை போரில் இழந்த வீரர் பரசுராமன் என்ற இவர் இராணுவ சேவையை விரும்பி ஏற்று பணிபுரிந்தவர். எத்தனையோ ஆபத்தான நிலையில் சவாலான பணியாக இவரை போல இராணுவ சேவையை ஏற்ற பல வீரர்கள் உள்ள கிராமம்தான் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பெருமாள் தேவன்பட்டி. இந்த கிராமத்தில் 600க்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்கும் நிலையில் 400க்கும் அதிக குடும்பங்களில் குறைந்தது 2 இராணுவம், எல்லை பாதுகாப்பு, காவல்துறை என நாட்டை காக்கும் பணியில் இருக்கிறார்கள். அதை பெருமையாகவும் நினைக்கிறார்கள். ராணுவ பரம்பரையில் வந்தது நான். ராணுவத்தில் என்னுடைய அப்பா ராணுவத்தில் இருந்தார், என்னுடைய தம்பி ஏர்ஃபோர்ஸு. இது மாதிரி ஒரு வீட்லேயும் இந்த ஊரில் வந்து இருக்கிறாங்க. இந்த ஊரில் பிறந்ததுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரரு மிலிட்ரிக்காரரு, ஒரு ஆர்மியில் சுல்தான் மேஜராக இருந்தார். இருந்து இறந்துட்டார். அவர் பதில் வாரிசுக்கு எப்படியும் சேர்க்கணும்னு சொல்லி எங்கள் பையனை நாங்கள் ஆர்மியிலே சேர்த்துட்டோம். எங்கள் ஊரில் வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேரும் ஆர்மிக்காரங்க தான். கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கூட எல்லாரும் ஆர்மிக்காரங்களை தான் விரும்புகிறாங்க. அதனால் வேண்டி எங்கள் ஊரவே குட்டி பஞ்சாப்னு சொல்லி தான் இப்போ வச்சுருக்காங்க. இதே போல கணவருக்கு அடுத்து மகனையும் நாட்டை காக்க அனுப்பி வைத்த வீர தாய்கள் இங்கு நிறைந்திருக்கிறார்கள். 18 வயசில் இராணுவத்தில் சேர்ந்து 38 வயசில் ரிட்டையர்ட் ஆகினேன். 2வது ஆர்மியில் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோரில் சேர்ந்து 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்னுடைய பையன் ஒரே பையன்தான். அவனையும் இராணுவத்தில் சேர்த்து விட்டு என்னுடைய சர்வீஸ் எல்லாம் முடித்து விட்டு ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த கிராமத்து இளைஞர்கள் எந்த படிப்பு படித்தாலும் இராணுவத்தில் சேரவே விரும்புகிறார்கள். விடுமுறைக்கு சொந்த ஊர் வரும் இராணுவ வீரர்கள் தங்கள் கிராமத்து இளைஞர்களுக்கு பயிற்சி தந்து தயார் செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இராணுவ கிராமமாகவே இருப்பதை பெருமையாக நினைக்கும் பெருமாள் தேவன்பட்டி கிராம மக்களுக்கு இந்த சுதந்திர தினத்தில் மரியாதை செலுத்துகிறது புதிய தலைமுறை. புதிய தலைமுறைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.